கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 31:24. Be of good courage, and he shall strengthen your heart, all ye that hope in the Lord. Psalms 31:24. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போகிறோம். வசனத்துக்கு நேராக திரும்புவோம். யாவரும் ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு சோத்திரம், அதிகாலை வேலைக்காக கோடான கொடி சோத்திரம். உண்மையே நாங்கள் நம்புகிறோம், உண்மையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரங்கள் தகப்பன், நீரங்கள் தந்தை, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே விசேஷமாய் ஆண்டவரே, இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக, இந்த யூடியூப் சேனல் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள், அதை உணர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது என் முன்பாக இருக்கிறது என்ற இந்த வார்த்தை வசனத்தின்படி ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று அநேக மக்கள் சொல்லுவதை கேட்க முடியும். ஒரு சோதனை, ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நிந்தனை, ஒரு அவமானம் வர ஆரம்பித்தால் அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என்னை மறந்து விட்டார், கர்த்தர் என்னை விட்டு விலகி விட்டார் என்று அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்திலே அழுது முறையிடுவோம், ஜெபிப்போம், கதறுவோம், சோர்ந்து போயிருப்போம், தளர்ந்து போயிருப்போம், மனமடிந்து போயிருப்போம், கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருப்போம். ஒரு சோதனை, ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், ஒரு போராட்டம் வரும் பொழுது இந்த வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்ததை பார்க்க முடியும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மனுஷர்கள் இருக்கலாம், எல்லாரும் கைவிடலாம். அதான் தாவீது சொல்லுகிறார், தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு,
கர்த்தர் என்னை கைவிட்டு விடுவாரோ என்று அநேகர் கலங்குவதும் திகைவதும் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க காரணம், போன மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தபோது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சில நேரங்கள் நான் சோர்ந்து போய் கிடக்கும்போது இந்த வசனம்தான் எனக்கு முன்பாக வைத்தார். சீயோனே, மகனே, மகளே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார்களே. அநேகருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வரும். என்னை கைவிட்டு விட்டார், என்னை மறந்து விட்டார். ஆனால் ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் விசுவாசிக்க வேண்டும். அவர் உள்ளம் கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் 17ஆம் தேதியிலே நீங்கள் காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என்னை மறந்து விட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், என்னை விட்டு தூரம் போயிட்டாரு, கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டாரு, கர்த்தர் எனக்கு என் செவி கொடுக்கல, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தரல, கர்த்தர் என் ஜெபத்திற்கு ஆசீர்வாதத்தை ஊற்று கண் திறக்கலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். சூழ்நிலை அப்படிதான் அமைந்திருக்கும். உன் வாழ்க்கையில சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 27:10 சொல்ல, தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். அவர் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வச்சிருப்பார், ஒரு நோக்கம் வச்சிருப்பார், உனக்காக ஒரு திட்டம் வச்சிருப்பார். அதுவரை உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும் வரையிலும் ஆண்டவர் உன்னை கைவிட. கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருப்பார் உன் வாழ்க்கையில், உன் எதிர்காலத்தில், உன் தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு. ஆனால் நீ சோர்ந்து போயிருப்பாய், தளர்ந்து போயிருப்பாய், மனமடிந்து போயிருப்பாய், மன சோர்ந்து போயிருப்பாய், கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருப்பாய். வேத வசனம் சொல்லுகிறது, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொல்லியிருப்பார், அநேக வாக்குத்தத்தங்கள் தந்திருப்பார். நீ வாழ்நாள் முழுசு அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பார், அவர் சொல்லித்திருப்பார். ஆனால் நீ மறந்திருப்பாய். ஆனால் அவர் மறப்பதில்லை, அவர் மறப்பதில்லை, அவர் மறப்பதில்லை. நீ மறந்து போயிட்டாரோ, அவர் என்னை கைவிட்டுட்டாரோ என்று கலங்கி திகைத்து மனமடிந்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஜெபிக்காமல் இருக்கலாம், கர்த்தரை விட்டு விலகி இருக்கலாம், ஆலயம் செல்லாமல் இருக்கலாம், ஆலயத்தில் போய் கூப்பிடாமல் இருக்கலாம். ஏசப்பாவை கூப்பிட்டு பார்த்தேன், ஏசப்பாவை கூப்பிட்டு பார்த்தேன், எனக்கு செவியே கொடுக்கலை, எனக்கு உதவி செய்யலை, எனக்கு அற்புதம் செய்யலை, எனக்கு அதிசயம் செய்யலை, எனக்கு நன்மை செய்யலை, ஆண்டவர் எனக்கு உதவலை, அவர் என்னை கைவிட்டுட்டாரு, அவர் என்னை விட்டு விலகிட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போயிட்டார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கலை, உன்னை உள்ளம் கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ஏசாயா அதே 1ஆம் அதிகாரத்தில் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் கவனிங்கள். ஒன்று செவி கொடு, ரெண்டாவது கவனி, தேவனுடைய வார்த்தையை கவனி, தேவனுடைய வசனத்தை கவனி. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனி, 14ஆம் வசனத்தை கவனி, 15ஆம் வசனத்தை கவனி. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன செய்கிறார் பாருங்க. 13ஆம் வசனம், வானங்களே கம்பீரித்து பாடுங்க, பூமியே களி கூறுங்கள், பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய மேல் இரக்கமாயிருப்பாரா, இரக்கமாயிருப்பார். நீங்கள் ஆண்டவர் இறங்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? அவர் கைவிடலை, அவர் உன்னை விட்டு விலக மாட்டேன், சொன்னதை செய்யும்ல கைவிட மாட்டேன். உபாகம் 31:8 வாசிக்கிறோம், அவன் உனக்கு முன்பாக போவார், கடந்து போவார், அவனை கைவிட மாட்டார். நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம், நான் உன் தேவன். நீ என்ன செய்யணும்? முதல்ல அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். தீவுகளே செவி கொடுங்கள், ஜனங்களே செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே மனம் திரும்புங்கள், ஜனங்களே ரட்சிக்கப்படுங்கள். கூவிக்கொண்டிருக்கிறார், கத்தி கொண்டிருக்கிறார், கவனியுங்கள் தேவனுடைய வார்த்தையை.
தேவனுடைய வசனத்தை கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை கவனியுங்கள், தேவனுடைய வசனத்தை கவனியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப ஒரு புதிய பாட்டில் ஒரு காரியம் வருகிறது. கைவிடுகிறப்படுகிற ஒரு சூழ்நிலை, கர்த்தர் மறந்தார் என்ற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை குறித்து, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை குறித்து உங்களுக்கு முன்பாக எடுத்து காட்டுகிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்க, அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறொரு படகும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவள் தலையணையில் வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லை என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிட்டு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் எது கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஒரு வார்த்தை வருகிறது, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா? சூழ்நிலை கைவிடுகிறப்படுகிற ஒரு சூழ்நிலை, அங்கு கைவிடப்பட்ட நிலைமை தான். சுழல் காற்று வந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில் ஒரு சுழல் காற்று வரும் பொழுது சில இடங்கள் கைவிடப்பட்டவர்களை போல மாறிடுவார்கள், சில இடங்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள். அங்கதான் டெஸ்ட் இருக்கிறது. உண்மையாய் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை, சுழல் காற்று வரலாம், பெருங்காற்று வரலாம், சூறாவளி காற்று வரலாம், எந்த காற்று வந்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அமைதலாயிரு என்று சொல்லுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர், ஐயரே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவருக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்கன்னா, அங்க ஒரு பெரிய பிரச்சனை. அவர் தான் கூட்டிட்டு போனாரு. படகுல அவரோடு கூட போனார்கள். வேறொரு படம் அவரோடு கூட போச்சு. பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. படகு நிரம்பத்தக்கத அலைகள் அதன் மேல மோதிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிற்று. கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை. கர்மான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கதான் சில குடும்பங்களில் கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை. சில இடங்களில் கைவிடப்பட்ட நிலைமை தான் இருக்கும். ஆனால் கைவிடப்படுகிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். அங்க கைவிட்டாரா? அங்க ஆண்டவர் கைவிட்டாரா? அங்க ஆண்டவர் மறந்தாரா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை, உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். நீ நினைச்சிட்டு இருப்ப ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு. அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை மறக்க மாட்டார். நீ தான் மறந்து தேவனை விட்டு விலகி போயிருப்பாய். நீ தான் ஆண்டவர் விட்டு ஆலயத்துக்கு போக மாட்ட, ஜெபிக்க மாட்ட, வேதத்தை வாசிக்க மாட்ட, குடும்ப ஜபம் பண்ண மாட்ட, தனி ஜபம் பண்ண மாட்ட, ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டு அது கெட்ட குமாரனை போல அங்க போய் தூரம் போய் நின்றுட்டு, நான் பரத்துக்குறமா உமக்குறம் பாவம் செய்தேன்னு சொல்லி கதறி கொண்டிருப்பதல்ல. இன்றைக்கு கர்த்தர் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியே, பிரியமானவர்களை, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சூழ்நிலை கைவிடப்படுகிற போல வந்தது, பெருங்காற்று வந்தது, சுழல் காற்று வந்தது, படகு மூழ்கத்தக்க வாழ்க்கை படகு மூழ்கத்தக்கத போல படகுல, வாழ்க்கை படகுல வேதனை வந்தது, கண்ணீர் வந்தது, கவலை வந்தது, வியாதி வந்தது, நெருக்கம் வந்தது, துன்பம் வந்தது, துயரம் வந்தது, பிரச்சனை வந்தது, கவலை வந்தது, நெருக்கம் வந்தது.
அந்த வந்ததிலையும் கர்த்தர் உன்னை கைவிட்டாரா? சில நேரங்கள் கைவிடப்படுகிற சூழ்நிலை தான். அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, தேவனுடைய வசனத்தை கவனிக்கல, தேவனை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆண்டவருக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆண்டவரை மறந்து போயிருப்பாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு குடும்பமே, ஆண்டவரை கைவிட மாட்டார். இந்த வார்த்தைகளை எந்த மூலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், சுழல் காற்று வந்தபோது, பெருங்காற்று வந்தபோது, படகு மூழ்கத்தக்க வாழ்க்கை படகு, உன் குடும்ப படகு, உன் குடும்பமாக வாழ்க்கை படகு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை படகு மூழ்கத்தக்கதாக அலைகள் வந்து மோதின பொழுது கூட கர்த்தர் நித்திரையாக தான் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் தான் இருக்கிறார், உன் படகுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் கண்டுகிடாமல் இருக்கிறார் நினைக்கிச்சு கொண்டு இருக்கிறாயா? கண்டுகிடாமல் இருக்கிறாரு. எனக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்யல, கண்டுகிடாமல் இருக்கிறான்னு நினைத்து கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் சொல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆனால் சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்க, அவர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்ல. ஆனால் அந்த படகுக்குள்ளதான் உன் வாழ்க்கை படகு இயேசு இருக்கிறார். ஆனால் கண்டுகிடாமல் இருக்கிறார், கவனிக்காம இருக்கிறார், நித்திரையா இருக்கிறார், கவலைப்படாம இருக்கிறார். அவர் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். கைவிடப்படுகிற சூழ்நிலை அந்த படகுல தான் இருக்கிறாரு. அவர் தான் கூட்டிட்டு போனாரு. நீங்க சபைக்கு வந்திருக்கலாம், சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், வாழ்க்கை என்ன படகுல அவர் இருக்கலாம், வாழ்க்கையில கண்டுகிடாம இருக்கலாம். கண்டுகிடவே இல்லை. இயேசு என் வாழ்க்கையில் கண்டுகிடல. எனக்கு கஷ்டம், பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனைகள், வியாதி தீரலை. இந்த வியாதி தீரலை, நான் ஆண்டவர் தேடி போனேன், ஜெபிச்சேன், ஆண்டவர் கூப்பிட்டு பார்த்தேன், எனக்கு அற்புதம் நடக்கலை, எனக்கு அதிசயம் நடக்கலை. கண்டுகிடாம இருக்கிறாரா? கண்டுகிடாம இருக்கிறாரா? அப்படிதான் ஆண்டவர் இருப்பார் போல இருக்கலாம். எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உனக்கு வரணும்னா இன்னும் தேவனை தேடிப்போ, இன்னும் தேவனை தேடு, தேவனை கூப்பிடு, தேவனை கதறு. ஆண்டவரே, இன்னும் நான் உண்மை நெருங்குவேன், இன்னும் நான் உண்மை நெருங்குவேன், இன்னும் நான் உண்மை நெருங்குவேன். எந்த பிரச்சனை வரட்டும், எந்த நெருக்கடி வரட்டும், எந்த கண்ணீர் வரட்டும், எந்த கவலை வரட்டும், எந்த பாரம் வரட்டும், நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். ஆலயத்துக்கு போவேன், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போவேன், மூலிகை ஞானசனம் எடுப்பேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், திருவிருந்து எடுப்பேன், கால் கழுவி திருவிருந்து எடுப்பேன். ஆண்டவரே, ஒவ்வொரு மாசமும் நித்தியத்துக்குள்ள ராஜ்யத்துக்குள்ள போவதற்குள்ள திருவிருந்து எடுப்பேன், பரிசுத்த அபிஷேகத்தை பெறுவேன், அந்நிய பாஷை பெறுவேன், அந்நிய பாஷையில ஜெபிப்பேன், அந்நிய பாஷையில அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிப்பேன் என்று சொல்லி அப்பவும் ஆண்டவர் கண்டுகிடாம இருக்கிறாரோ? ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை மறப்பதில்லை. பாருங்க, சூழ்நிலை மோதிட்டு, அலைகள் வந்து மோதிட்டு, ஆனால் நித்திரையா இருக்கிறார், நித்திரையா இருக்கிறார். அப்பந்தான் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லை. இதுல ஆவிக்குரிய ஒரு சத்தியம் இருக்கிறது. படகுல ஏறின உடனே அவர் நித்திரைக்கு போனார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை கொஞ்ச நேரம் கழிஞ்சு இருக்கும். சில நேரங்கள் ஆண்டவர் தேடி தேடி பார்த்திருப்பார். அந்த நேரம் உனக்கு அற்புதம் செஞ்சிருப்பாரு. ஆனா போக போக ஆண்டவர், என் பிள்ளை விசுவாசத்தை விட்டு விலக மாட்டா, என் மேல நம்பிக்கையா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அதனால அவர் கண்டுகிடாம இருப்பாரு. பாருங்க, நாங்கள் மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையா? நீங்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், விசுவாசியுங்கள், பயப்படாதுங்கள். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பாருங்க, படகு கவிழ்ந்தா கூட இயேசு அவளை காப்பாற்றிடுவார். அந்த நம்பிக்கை வரணும், அந்த விசுவாசம் வரணும். சரி, மூழ்கினா இயேசுன்னு சேர்ந்துதான் மூழ்காரு, அந்த நம்பிக்கை வரணும். ஏன் பயப்பட்டு இருக்கு? அநேகருடைய வாழ்க்கையில் பயம், அவிசுவாச வார்த்தைகள். விசுவாசம் வார்த்தை பேசுவதில்லை, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்போம். விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றுக்கும் கடலுக்கும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். ஒருவரோடு சொல்லிக்கொண்டு அவரை துதிக்கணும், அவரை உயர்த்தன் சொல்லிக் கொள்வதல்ல. எனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்த, அதை செய்த, இதை சொல்லுவதல்ல. அவரை துதியுங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவருடைய வசனத்தை கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்க நல்ல பரலோக பிதாவே, உடைய செல்லக்குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே உன் பாதத்தில் வருகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம்.
நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லை என்று சொல்லி மன சூழ்நிலை கைவிடப்பட்ட போல இருக்கலாம். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, என்னை மறந்துட்டாரோ என்று யார் யார் சொல்லி அழுகிறார்களோ அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இந்த மாதத்துலையாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவர் கைவிடாதபடி இந்த வாழ்க்கையில் அவருடைய படகுன பயணத்தில் முன்னேறத்தக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. எருசலேமே, உனை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே, உனை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடம கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். என் மகிழ்ச்சியின் மகுடம கருதாவிடில் நாம் ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உமை மறவேன். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினார். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினார். என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உமை மறவேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். தாய்மடி தவழும் குழந்தை போல
மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். எப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையை நம்பியுள்ளேன். எப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையை நம்பியுள்ளேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உமை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே.